Hi, hello students. Welcome back to Nursesprofile channel. BNYS Bachelor in Naturopathic and Yogic Science course க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணனும் அப்படிங்கற பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். BNYS course க்கு நீங்க அப்ளை பண்ணனும் அப்படினா www.tnhealth.tngovin அப்படிங்கற வெப்சைட்டை தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணனும். சோ இந்த வெப்சைட்ல தான் நமக்கு ஆயுஷ் கோர்சஸ் குறித்த அப்டேட் கொடுப்பாங்க. medicalselection.org வெப்சைட்ல வந்து நமக்கு ஆயுஷ் கோர்சஸ் குறித்த அப்டேட் வராது. சோ BNYS ஆ இருக்கட்டும், BHMS, BUMS, BAMS and ஆயுஷ்ல வரக்கூடிய paramedical courses-க்கு நீங்க அப்ளை பண்ணனாலும் www.tnhealth.tngovin அப்படிங்கற வெப்சைட்டை ஃபாலோ பண்ணனும். சோ இதுதான் இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்ல நீங்க இந்த நோட்டிபிகேஷன் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்குல, இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். சோ இதுல வந்து BNYS அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படிங்கற இன்ஃபர்மேஷனும் ப்ராஸ்பெக்டஸும் எப்படி நம்ம அப்ளை பண்ணனும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ BNYS-க்கு நீங்க அப்ளை பண்ணனும் அப்படினா ஆஃப்லைன்ல தான் அப்ளை பண்ணனும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை நீங்க ஃபில் பண்ணி எடுத்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்க வந்து அனுப்பி கொடுக்கணும். சோ BNYS கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன் அப்புறம் நீங்க சரியா சப்மிட் பண்ணல அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கும் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கும் தனியா அப்ளிகேஷனும் அண்ட் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு வந்து தனியா அப்ளிகேஷன் வந்து ரெண்டு கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்குள்ள அப்ளிகேஷன் பார்க்கலாம். இதுதான் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்குள்ள அப்ளிகேஷன். சோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 14/8/2023 5:30 PM வரை டைம் இருக்குது. அதாவது 14/8/2023க்கு வந்து அங்க போய் கிடைக்கிறபடி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அனுப்பி கொடுக்கணும். சோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. பொறுமையா ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்க வந்து படிச்சு பாருங்க. சோ இது அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு 500 ரூபாய் ஃபீஸும், SC, SCA, STக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. அதே நேரத்துல ஸ்பெஷல் கேட்டகரியில வருவீங்க இல்லையா, சோ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 100 rupees ஃபீஸும் பே பண்ணணும். சோ இது ஃபீஸ் பே பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் நீங்க வந்து பே பண்ணணும். www.onlinesbisb அப்படிங்கிற இந்த லிங்கை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா மேலேயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா SB கலெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து அடுத்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் அப்படிங்கறத கொடுக்கணும். தமிழ்நாடு அப்படிங்கறத கொடுத்துட்டு அதுல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசின் ஹோமியோபதி அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். சோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி அந்த ஃபீஸ் வந்து பே பண்ண ரிசிப்ட வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அண்ட் அதுல ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரையும் நீங்க வந்து நோட் பண்ணி வைக்கணும். சோ உங்களுக்கு நீங்க வந்து நெட்ல போய் டைரக்டா அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா பிரவுசிங் சென்டர்ல போய் அப்ளை பண்ணீங்கன்னா அவங்க இந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி ஈஸியா உள்ள போய் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துடுவாங்க. சோ அப்ளை பண்ணிக்கிட்டு அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண ஃபீஸ் சப்மிட் பண்ண அந்த ரிசிப்ட் அண்ட் அதுல உள்ள ஃபீஸ் சப்மிட் பண்ணதுக்கான ஒரு நம்பர் இருக்கும். அதையுமே என்ன செஞ்சுக்கோங்கன்னா வாங்கிக்கோங்க. அதை நீங்க வந்து ஃபைனலா அட்டாச் பண்ணி அனுப்ப வேண்டியது இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து இந்த செக்ரட்டரி செலக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசின் கேம்பஸ் அரும்பாக்கம் சென்னை 6,106 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். அதாவது அனுப்பி கொடுக்கணும். பை பர்சன் நீங்க டைரக்டாவும் போய் கொடுக்கலாம், ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்லயும் அனுப்பலாம், ஸ்பீட் போஸ்ட்லயும் அனுப்பலாம், இல்லைன்னா கொரியர்லயும் அனுப்பலாம். சோ அனுப்ப வேண்டிய டேட் வந்து 14/8/2023 ஈவினிங் 5:30 PM முன்னாடி அங்க போய் கிடைக்கும்படி என்ன செய்யணும் அனுப்பி கொடுக்கணும். சோ அப்ளிகேஷன் வந்து அனுப்பக்கூடிய கவருக்கு மேல கண்டிப்பா வந்து அப்ளிகேஷன் ஃபார் admission to BNYS medical degree course 2023-24 session under government quota seat அப்படிங்கறத மேல ரைட் சைடு வந்து எழுதணும். சோ நீங்க கவர்மெண்ட் கோட்டால அப்ளை பண்றீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கறத எழுதணும். மேனேஜ்மெண்ட் சீட்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கறத நீங்க ஃபைனலா அப்ளிகேஷன் உள்ள வச்சு ஒரு கவர்ல அனுப்புவீங்க இல்லையா, அந்த கவருக்கு மேல கார்னர்ல என்ன செய்யணும் அப்படின்னா அனுப்பணும். அண்ட் கூடவே வந்து ஜெராக்ஸ் சர்டிபிகேட்ஸ் நீங்க வச்சீங்கன்னா போதும். யாருமே மறந்து உங்களோட
ஒரிஜினல் சர்டிபிகேட்டை என்ன செஞ்சிடாதுங்க அப்படின்னா வச்சு கொடுத்துறாதீங்க. ஸோ இதுக்கு தேவையான அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட், கவுன்சிலிங் டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா www.tnhealth.tngovin அப்படிங்கிற வெப்சைட்ல தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கு 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி உங்களோட சப்ஜெக்டா இருக்கணும். இல்லைன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மஸ்டா இருக்கணும். வித் எனி அதர் சப்ஜெக்ட் இருந்தாலுமே ப்ராப்ளம் இல்லை, நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த BNYS கோர்ஸோட டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 5.5 years. ஸோ டாக்டர் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த BNYS கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எண்ட்ல நான் வந்து காட்டுறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஃபில் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கு கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி கொடுக்கணும். ஸோ இந்த BNYSக்கு உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்க்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 1,25,000 ரூபாய் உங்களுக்கு வரும். அண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் வந்து 5,000 நீங்க வந்து பே பண்ணணும். இதே இது நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்படின்னா 10,000 நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னா பே பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் உங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ் வந்து இதுக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இந்த BNYS கோர்ஸ்க்கு வந்து இருக்குது. அது போக உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சீட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டும் உங்களுக்கு வந்து தனியா இருக்குது. சோ நமக்கு 2 கவர்மெண்ட் காலேஜ் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் யோகா நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அரும்பாக் சென்னையில பாத்தீங்க அப்படின்னா 60 சீட் இருக்குது. இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்ஸ் செங்கல்பட்டுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 சீட் இருக்குது. அது போக செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சீட் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கறதும் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ ஆனுவல் இன்டேக் எவ்வளவு, அதுல கவுன்சிலிங் மூலமா போனீங்கன்னா எவ்வளவு சீட் வரும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து JSS இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரோபதிக் அண்ட் யோகிக் சயின்ஸ். ஸோ டோட்டலா வந்து 100 சீட் இருக்குது. அதுல 65 சீட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு வரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற சீட் தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போகும். ஸோ அதே மாதிரி என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் ஃபுல்லாவே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் நமக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த BNYS கோர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. சோ இனி நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்குமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ்ல வந்து கன்செஷன் வரும். ஸோ இதே ஃபைல்ல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 2 விதமா இருக்கும். ஒன்னு வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தனியா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களோட செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செக்லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லாமே நீங்க வந்து அட்டாச் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத பார்த்து இதையுமே கட் பண்ணி எடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும். இதுக்கு கீழே வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எழுதியிருக்காங்க பாருங்க, திஸ் ஃபார்ம் ஷுட் பி டிஸ்டாச் and submitted along with filled in application form. இதுல எதெல்லாம் சப்மிட் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க வந்து டிக் மார்க் பண்ணணும். ஃபில்ட் அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்களா டிக் பண்ணுங்க. அண்ட் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் 10th கிளாஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா இதுல டிக் பண்ணணும். லேட்டஸ்ட் பெர்மனன்ட் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா டிக் பண்ணணும். சோ எதெல்லாம் வச்சிருக்கீங்களோ டிக் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அனுப்பி இதையும் சேர்த்து அனுப்பி கொடுக்கணும். சோ அடுத்து நமக்கு வந்து எப்படி இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ இந்த PDF ஃபைலோட எண்ட்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இதை நான் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கிறேன். தேவையானவங்க என்ன செய்யுங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ இதுல பாத்தீங்கன்னா G அப்படின்னு இருக்குது ஜெனரல் கேட்டகரிக்கானது. சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல நம்ம வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும், அதுல ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை என்ன செய்யணும் அப்படின்னா இதுல வந்து எழுதணும். எழுதிக்கிட்டு டேட் என்ன அப்படிங்கறத வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிக்கிட்டு மேல இருக்கக்கூடிய இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கலாம் நீங்க எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். இது வந்து ஆபீஸ் யூஸ்க்குள்ளது. சோ கீழே வந்தீங்கன்னா பாருங்க உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கணும். பிளாக் லெட்டர்ல உங்களோட நேம், ஃபாதர் நேம் அண்ட் உங்களோட அட்ரஸ் அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் ஃபார் ரீசன்ட் போட்டோகிராஃப். இதுல வந்து உங்களோட போட்டோ வந்து பிக்ஸ் பண்ணி நீங்க அதுக்கு மேல என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா சைன் பண்ணிருக்கணும். சோ கேட்டிருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஃபில் பண்ணணும். டிக் பண்ண வேண்டிய இடத்துல டிக் பண்ணணும். சோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்குது. நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட்ல
மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு, நீங்க எவ்வளவு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கறதையும் எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதுல என்னென்ன சப்ஜெக்ட் வருமோ அந்த சப்ஜெக்ட் எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல கொடுத்துருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஃபில் பண்ணி இதுல நீங்க வந்து என்ன செய்யணும், சைன் பண்ணணும். சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட். ஸோ இதுல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சைன் பண்ணணும். தென் டிக்ளரேஷன் பை த அப்ளிகண்ட். ஸோ இதுலயும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சைன் பண்ணணும். அண்ட் பாத்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் ஆஃப் த பேரண்ட். உங்க பேரண்ட் யாரோ அவங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா இதுல வந்து சைன் பண்ணணும். சைன் பண்ணிக்கிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க இப்போ ஃபில் பண்ணிருக்கீங்க இல்லையா, இதையும் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னென்ன சர்டிபிகேட்ஸ் வந்து தேவையோ எல்லா சர்டிபிகேட்ஸும் நீங்க வந்து அப்ளை பண்ண வச்சு, என்னென்ன சர்டிபிகேட் வேணுங்கிற ஒரு செக்லிஸ்ட் இருந்து இல்லையா, அதுல உள்ள எல்லா சர்டிபிகேட்டையும் வச்சு அந்த செக்லிஸ்டையும் கட் பண்ணி எடுத்து அதுலயுமே நீங்க எதெல்லாம் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் டிக் பண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு கவருக்குள்ள வச்சு கவர்ல அந்த அட்ரஸ் எழுதிக்கிட்டு மேல நீங்க வந்து BNYS கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணிருக்கோம் அப்படிங்கறதையும் என்ன செய்யணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணி அனுப்பி கொடுக்கணும். அடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கானது. உங்களுக்கு வந்து 100 rupees தான் வரும். ஸோ நீங்களும் உங்களோட டிரான்சாக்ஷன் ஐடி இதுல எழுதி டேட்டையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இதுல எழுதி நீங்களும் அதே மாதிரி தான் எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அந்த செக்லிஸ்டையும் என்ன செய்யணும் அப்படின்னா அட்டாச் பண்ணி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அனுப்பி கொடுக்கணும். அடுத்து நம்மளோட மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் போட்டது வந்து அடுத்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்குது. ஸோ உங்களுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். நீங்க ஸோ இதுல உங்களோட டிரான்சாக்ஷன் ஐடி டேட் எழுதி நீங்களும் அதே மாதிரி தான் அதே ப்ரொசீஜர் தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணி எல்லாருமே வந்து அனுப்பி கொடுக்கணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஃபில் பண்ணி எடுக்கணும். அதே நேரத்துல டிக்ளரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட டிக்ளரேஷன் ஃபார்ம் வைக்கணும், பேரண்ட்ஸோட டிக்ளரேஷன் ஃபார்ம் வைக்கணும். செக்லிஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா மறக்காம அட்டாச் பண்ணணும். ஸோ அந்த செக்லிஸ்ட்ல என்னென்ன வச்சிருக்கிறீங்க அப்படிங்கறத வந்து மறக்காம டிக் பண்ணணும். ஸோ அந்த செக்லிஸ்டையும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கட் பண்ணி கூடால வச்சு அவங்க சொல்லி இருக்கக்கூடிய அட்ரஸ்ல நீங்க வந்து 14ஆம் தேதிக்கு முன்னாடி கிடைக்கும்படி என்ன செய்யணும் அப்படின்னா அனுப்பி கொடுக்கணும். இதுதான் வந்து செக்லிஸ்ட். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. நம்ம ஃபீஸ் வந்து பே பண்ணதுக்குள்ள ரிசிப்ட் கண்டிப்பா வைக்கணும், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வைக்கணும், அண்ட் டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் வைக்கணும், கம்யூனிட்டி சர்டிபிகேட் வைக்கணும், 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்ச மார்க் ஷீட் வைக்கணும், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதை வைக்கணும். ஸோ எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்க வச்சு மறக்காம அந்த அட்ரஸ்க்கு என்ன செஞ்சிருங்க அப்படின்னா அனுப்பி கொடுத்துருங்க. தேங்க்யூ.